இந்த நோய்கள்லாம் எதனால் அதிகமாகுது, இந்த நோய்கள்லேருந்து நம்மளை எப்படி வந்து தற்காத்துக்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். அது கேட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. முதல்ல இந்த வியாதி எல்லாம் யாருக்கு வந்தது நல்லா குறிப்பாக கேட்டிங்கன்னா இந்த வியாதி வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் சந்ததிக்கும் வராமல் பார்த்துக்கலாம். நுரையீரல் ஆராய்ச்சி மையம், புற்றுநோய் ஆராய்ச்சி மையம், சிறுநீரக ஆராய்ச்சி மையம், உலகம் பூரா ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நிறைய வியாதிகள் உருவாயிட்டு இத்தனை வியாதிகளுக்கும் காரணம். அப்போ இந்த பேச்சு விளம்பரக்காரர்கள் எல்லாம் சொன்னாங்க, இன்னும் கறியிலேயே விளக்குனேன்னாங்க, இன்னும் உப்புல விளக்குனேன்னாங்க. இப்போ அதே பேஸ்ட் கம்பெனிக்காரர் என்ன சொல்கிறாரு, உங்கள் பேஸ்ட்லேயே உப்பு இருக்குதாங்கிறார். இது எல்லா பேஸ்ட் கம்பெனிக்காரர் சொன்னதும் இன்னொரு பேஸ்ட் கம்பெனிக்காரன் உங்கள் பேஸ்ட்லேயே இந்துப்பு இருக்குதாங்கிறார். ஆடையோட தான் நல்லா சுண்டுனா பாலிஷ் தென்னுங்கிறான். அந்த ஆடைங்கிறது என்ன தெரியுமா? அவன் 1 லிட்டர் பாலை உங்களுக்கு 1 டம்ளர் சுண்டை வச்சு கொடுத்தா எங்கே போகிறது? டிஷ்யூ பேப்பர் தெரியுங்களா? முகம் துடைக்க முடியல டிஷ்யூ பேப்பர். ஆமாம் சார். அதை தான் பிரித்து உள்ளே போட்டுறேன். ஆரோக்கிய விஷயத்துக்கு இப்போ இதில் எல்லாம் விஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். விஷம் இல்லாமல் நம்ம எப்படி சாப்பிடணும்? அல்லது சாப்பிட்ட விஷத்தை வெளியே எப்படி எடுக்கிறது? அது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? தினமும் எங்களுடைய ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பர், அதாவது 9626233344 அந்த நம்பருக்கு உங்களுடைய பேரும் உங்களுடைய மொபைல் நம்பரும் டைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஹெல்த் டிப்ஸ் தினமும் உங்களை வந்து சேரும். அதை பார்த்து நீங்கள் பயனடையலாம். நன்றி. யோகா மீடியா பார்த்துருக்கோங்க எல்லாருக்குமே இந்த பாஷாவோட வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ரவிச்சந்திரன் சார் இருக்கார். ஸோ அவர் வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பதிவுகள் கொடுத்துட்ருக்காரு. அந்த பதிவெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம யோகம் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும். ஸோ மறக்காமல் அந்த பதிவுகளை வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா நோய்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கேன்சரு, இந்த கிட்னி ஃபெயிலியர்லாம் யாரோ ஒருத்தருக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது அதெல்லாம் சாதாரணமாக வர ஆரம்பிச்சிருச்சு, எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிச்சு. இந்த நோய்கள்லாம் எதனால் அதிகமாகுது, இந்த நோய்கள்லேருந்து நம்மளை எப்படி வந்து தற்காத்துக்கிறது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது கேட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. நிச்சயமாக. இது ஒரு ஆராய்ச்சி. சரிங்களா? என்ன 12 வருஷம் ஆராய்ச்சி. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா கேன்சர் யாரோ ஒருத்தருக்கு வந்தது. டயாலிசிஸ் இது எனக்கு தெரிந்து எம்ஜிஆருக்கு மட்டும்தான் பார்த்துருக்கோம் சின்ன வயசில். என்னமோ டயாலிசிஸ்ங்கிறாங்க, கிட்னி ஃபெயிலியருங்கிறாங்க. இன்றைக்கி கேன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆஸ்பத்திரியில் பார்த்தாலும் சினிமா தேட்டர் மாதிரி இருக்குங்க. எல்லாம் மார்க்கில் இங்கில் மார்க் பண்ணியிருக்கிறாங்க அந்த ரேடியேஷன் வைக்கிறது. நாங்கள் இது 12 வருஷம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம். நீங்கள் எந்த ஆஸ்பத்திரியில் போனாலும் ஒரு டாக்டர் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு, ஒரு மதுரையில் ஒரு பெரிய டாக்டர். அதாவது 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஆஸ்பத்திரிக்கு எத்தனை கேன்சர் பேஷண்ட் வர்றாங்களோ 2 வாரத்தில் வர்றாங்களாமா. இப்போ 2 வாரத்தில் அத்தனை பேர் வராங்க. ஆமாம், கேன்சருக்கு பேர் போன ஆஸ்பத்திரி இல்லாமல் வேறு ஆஸ்பத்திரி, கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு நிறைய பேர் வர்றாங்க. கேன்சருக்கு ஃபேமஸ் ஆகாத ஆஸ்பத்திரியிலேயே போனாலே இப்போ பாண்டிச்சேரியில போனால் இடம் இல்லைங்கிறாங்க, போயிட்டு 2 மாதம் கழிச்சு வாங்குறாங்க. சரிங்களா? முதல்ல இந்த வியாதி எல்லாம் யாருக்கு வந்தது நல்லா குறிப்பாக கேட்டிங்கன்னா இந்த வியாதி வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் சந்ததிக்கும் வராமல் பார்த்துக்கலாம். சரிங்களா? முதல் நல்ல யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ கேன்சருங்கிறது பணக்கார வியாதின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய ஆளுக்கு யாரோ ஒருத்தருக்கு வந்துட்டு இருந்தது, இன்னைக்கு சின்ன குழந்தையிலிருந்து வருது. அதே மாதிரி தான் கிட்னி ஃபெயிலியர் எம்ஜிஆருக்கு வந்ததுதான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நிறைய பேர் டயாலிசிஸ். இது கோயம்புத்தூரில் ஒரு புள்ளி விவரம் சொன்னாங்க. ஒருத்தர் ஒரு நாளைக்கு 60,000 பேர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் டயாலிசிஸ் பண்ணுறாங்களாம். நிறைய பேருக்கு மிஷின் கிடைக்கலையா. இதுக்கு 3 ஷிஃப்ட்டோ 4 ஷிஃப்ட்டோ என்னமோ ஓட்டுறாங்க, சரியா தெரியல, தீர்வு இல்லை. அப்போ கிட்னி ஃபெயிலியர்காரர் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் சென்னையில் சொல்கிறோம், புள்ளிவர் சொல்ல 25 வயசு பையன்லேருந்து வருது ஹார்ட் அட்டாக். யார் எப்போன்னே தெரியல. முதல்ல இழுன்னு இழுத்துட்டே இருக்கும். இன்றைக்கா நாளைக்கான்னு நினச்சிட்டு இருப்போம். சொந்தக்காரங்களை டேரோ போட்டு போகாமல் வீட்லேயே தங்கிட்டு இருப்பாங்க. என்னடா இழுக்குதே அப்படின்னு சொல்லி. இப்போ பிடிக்கிறான், அவ்வளோதான், முடிஞ்சது. ஹார்ட் அட்டாக்கும் ஜாஸ்தி. சரிங்களா? சோரியாசிஸ் அதுவும் ஜாஸ்தி. ஆஸ்துமா, இதுக்கு எல்லாமே ஒவ்வொரு சொசைட்டியே இருக்குது. நுரையீரல் ஆராய்ச்சி மையம், புற்றுநோய் ஆராய்ச்சி மையம், சிறுநீரக ஆராய்ச்சி மையம்,
உலகம் பூரா ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நிறைய வியாதிகள் உருவாயிட்டு இருக்குது. இத்தனை வியாதிகளுக்கும் காரணம் ஏன்னா இழுக்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க, தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. சரிங்களா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். சரி, நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள். இந்த கேன்சர் வந்து முதல் வந்து கேன்சருமே சக்கரை வியாதி, சுகர். முதல்ல தான் நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காராச்சும் வந்தாலோ ஒரு பணக்காரர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், காப்பி சாப்பிடுங்க அப்படின்னு அவர் ஒரு பந்தாவாக சொல்லுவார், எனக்கு சுகர் அப்படிம்பார். அப்போ நம்மளும் ஓ பணக்கார நாட்டுக்குறா இந்த ஆள், புரியுங்களா? சொல்கிறதே ஒரு பந்தாவாக சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு சுகர் அப்படிம்பாங்க. இன்னைக்கு சுகர்ன்னா சாதாரணமாக போச்சு. முதல்ல வேலை செய்யலைன்னா தான் சுகர்ம்பாங்க. இப்போ விவசாயிக்கும் சுகர் வருது, ஃபுல்லாக வேலை செய்யறதுக்கும் சுகர் வருது. சரிங்களா? சரி, அப்படி பார்த்தா முதல்ல சுகர் வந்து பணக்காரருக்கே வந்துட்டு இருந்தது. இந்த கேன்சரும் அதே மாதிரி தான் வந்துட்டு இருந்தது, இருக்கப்பட்ட பார்ட்டிகளுக்கு அது தான் வந்துட்டு இருந்தது. என்ன காரணம் அப்படி என்றால் நம்ம ரத்தம் கெட்டு போகிறதான் காரணம். சரிங்களா? கேன்சரே வந்து நெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு இந்த கேன்சர் வந்து அவனுடைய ஆயுசில் 6லிருந்து 7 தடவை உற்பத்தி ஆகுது, வெளியில் வர பார்க்குது. படத்தில் சொல்கிற மாதிரி நானூறு அப்படிதான் வருவேல் வர அப்படில, அதே மாதிரி இந்த கேன்சரும் நானும் வரேன் அப்படிங்குது. நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் இது இங்கிலீஷில் சொன்னால் நிறைய பேர் புரியாது. நம்மளுடைய ரத்தம் நல்லா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கிட்ட இருக்க விளையாட்டுக்கெல்லாம் எதிர்த்து போராட்டியா பேசாமல் இரு ஆப்பனே. நம்மளுடைய ரத்தம் கெட்டு போனா தான் இது வருது. இந்த கிருமி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கெட்ட கிருமி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும், அது ஆய்வே சொல்லுது. சரிங்களா? எல்லாருக்குமே இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா இருக்கிறான், செத்தா தானே எடுக்கலைன்னா 10 நாள்லே புழுவாகிற. அப்படி எப்படி புழு வேலைச்சை கொண்டு வந்துடுறாங்க? நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கும். நம்முடைய பலம் கெட்டாச்சுன்னா புழுவாயிருக்கும். நார்மலாக வச்சுருந்தாலும் புழுவாகும், புதைச்சாலும் தோண்டி பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது புழுவாயிருக்கும். இந்த புழு எங்கிருந்து வருது? எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நம்ம பலம் நல்லா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம பலம் கெட்டாதான் ரத்தம் கெடுது, இதுக்கு டெவலப் ஆகிக்குது. அப்போ ரத்தம் கெடுதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு தான். எல்லாமே பெஸ்டிசைடு, எல்லாமே மருந்தடிக்காத உணவுப் பொருளே இல்லை. மெயினாக கேட்டுங்கன்னா நல்லது, மீண்டும் சொல்கிறோம். சரிங்களா? சரி, இது ஏன் பணக்காரருக்கு முதல் வந்தது? ஒரு ரிசர்ச் தான் இது. சரிங்களா? ஏற்றுக்காத அவங்க சௌரியம். நீங்கள் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் போங்க. 40 வருஷத்துக்கு முன்னால் போகும்போது நம்ம எதில் பல்லு விளக்கணும்? உப்புல விளக்கணும், கறியில் விளக்கணும், செங்கல்ல விளக்கணும், கோபால் பல்பொடியில் விளக்கணும். அப்போ பல்பொடிங்கிறது அதுதானே, அதில் விளக்கணும். அப்போ இந்த பேச்சு விளம்பரக்காரர்கள் எல்லாம் சொன்னாங்க, இன்னும் கறியிலேயே விளக்குனேங்கன்னாங்க, இன்னும் உப்புல விளக்குனேன்னாங்க. இப்போ அதே பேஸ்ட் கம்பெனிக்காரர் என்ன சொல்கிறாரு? உங்கள் பேஸ்ட்லேயே உப்பு இருக்குதாங்கிறார். இது எல்லா பேஸ்ட் கம்பெனிக்காரர் சொன்னதுமே இன்னொரு பேஸ்ட் கம்பெனிக்காரன் உங்கள் பேஸ்ட்லேயே இந்துப்பு இருக்குதாங்கிறார். புரியுதுங்களா? அப்புறம் உங்கள் பேஸ்ட்லேயே கறி இருக்குதாங்கிறார். அதை இங்கிலீஷில் சொல்கிறாங்க, என்னமோ சொல்கிறாங்க, கறிக்கு இங்கிலீஷில் என்ன. இப்போ முதலாவதுல பண்ணிட்டு இருந்தோம், அப்போ இந்த வியாதி இல்லை. அப்போது இந்த பேஸ்ட் போட்டு யார் விளக்குனாங்க? நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னால் கிராமத்தில் ஏதோ ஒரு பணக்காரர் தான் இந்த பேஸ்ட் போட்டு பல்லு விளக்குவார். பார்த்துருக்குறீங்களா? ஒரு ஆய்வு சொல்லுது, நெட்டில் பார்த்துருக்குறோம், நீங்கள் ஒரு தடவை பேஸ்ட் போட்டு பல்லு விளக்குனா 9 சிகரெட்டை நீங்கள் குடிச்சதனுடைய விஷம் உள்ளே போயாச்சுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் நினைக்கிறீங்க பல்லு விளக்குனா விஷம் எப்படி உள்ளே போகும்? சரிங்களா? என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வேற இதில் டாபிக்கில் பேசிக்கிறேன். வெத்தலை போடுறான், புகையில போடுறான், முழுங்குறதே இல்லை, ஆனால் மப்பு வருதான். என்ன? இந்த நாகுக்கடியே 2 கிளாண்ட் இருக்குது, சுரப்பிகள். நீங்கள் என்ன இதில் கொடுக்குறீங்களோ டக்குன்னு எடுத்து பிளட்டில் கலக்கிது. சரிங்களா? ஏன் பேஸ்ட் போட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பேஸ்ட்டு கெடாமல் இருக்கிறதுக்கு
ஒரு கெமிக்கலை கலக்குறேன். அது பயங்கரமான பாய்சன். இப்போ பல்லு விளக்கும் போது பாய்சன் உள்ளே போகுதான். ஒன்று ஆரம்பத்தில் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் விற்றாங்க, இப்போ கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் பட்டு போச்சு. காரணம் கூல்ட்ரிங்க்ஸில் புழு வந்துடும் சொல்லி அந்த மாலத்தியான் பாரத்தியான் என்னென்னமோ கெமிக்கல். அப்போ இப்போ அதே வந்து லிஸ்ட்லேயே கொடுத்துருங்க. நெட்டில் பார்த்தீங்கன்னா எந்த கூல்ட்ரிங்க்ஸ்லேயே எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது ஒன்று. சரிங்களா? அப்போது ஒரு தடவை பேஸ்ட் போட்டு பல்லு விளக்குனால் 9 சிகரெட்டில் இருக்கிற விஷம். எந்த பேஸ்ட்டுன்னு சொல்லு, பொதுவாக தான் சொல்கிறேன். இல்லைன்னா பேஸ்ட் கம்பெனிக்கார சாண்டிக்கு வந்துடும், எதுக்கு என்ன பேஸ்ட் சொல்கிறேன் அப்படின்னு. பொதுவான கருத்து கெடாமல் இருக்கணும்னா கரெக்ட் தானே ஆகணும். ஒன்று ஒரு தடவை பேஸ்ட் போட்டு பல்லு விளக்குனாலே 9 சிகரெட் அப்படிங்கும்போது குழந்தைக்கு டேஸ்ட்டாக ஒரு பேஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அது பேஸ்ட்டே சாப்பிடுது. பூசுகிற விளக்குறவனுக்கே 9 சிகரெட்டுன்னா தின்னா என்ன ஆகும்? தின்னு குழந்தை டவுன் ஆயிடுது. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறான். அங்கே டாக்டருக்கு என்ன வியாதின்னு தெரியல. அவர் தட்டி பார்க்குறாரு, கொட்டி பார்க்குறாரு, எல்லாமே பார்க்குறாரு, என்னமோ பண்ணுறாங்க, சரியாது. அப்போ ஒரு தடவை பல் பிடிக்குவாங்க. ஆளும் வேலும் பல்லு குருதின்னு நம்ம சொல்லிக்கிறோமா? கருவேலம் பட்டை, இந்துப்பு, கடுக்காய் இதை போட்டு பல்லு விளக்குங்க. அந்த பல் போட்டு நாங்களே விற்கிறப்போம். மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக சும்மா 50 ரூபான்னு தான் விற்கிறோம் ஒரு டப்பா. சரிங்களா? காலையில் எந்திரிச்சது பல்லு விளக்குற பேஸ்ட்டில் விஷத்தை ஏற்றிட்டோம். காலையில் எந்திரிச்சதுமே விஷத்தை ஏற்றிட்டோம். அதுக்கு அடுத்தது குடிக்கிற காப்பி. சரிங்களா? முதல்ல 40 வருஷத்துக்கு முன்னால் போனீங்கன்னா கிராமத்தில் போனால் டீ கடைக்கு போனால் அஸ்கா டீ வேணுமா சாதா டீ வேணுமான்னு கேட்பாங்க. பணக்காரனெல்லாம் வந்தால் இந்த வெள்ளை சர்க்கரை அஸ்கா டீ, சாதாரண நாள் போனால் கரும்பு சர்க்கரை சாதா டீ. எனக்கு தெரிஞ்சு அது 20 பைசா, இது 15 காசு. சரிங்களா? அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பணக்காரங்கள்லாம் கரும்பு சர்க்கரைக்கு வந்துட்டாங்க, ஏழைப்பாளையங்கள்லாம் அஸ்காட்டிக்கு போயிட்டாங்க. என்ன அப்படின்னா அதில் ஒரு ஆராய்ச்சி பண்ணால் சாதாரண கரும்பு சாரை 1 லிட்டர் கரும்பு சாருக்கு, நெட்டில் படிச்சது தான் சொல்கிறேன், ஏற்றுக்கிறது மக்களுடைய கணக்கு. சரியா? 1 லிட்டர் கரும்பு சாருக்கு 200 மில்லி பாஸ்பாரிக் ஆசிட்டை ஊற்றி அந்த கரும்பு சாரை துவைக்கிறாருன்னா இங்கிலீஷில் ப்ளீச் பண்ணுறாங்க. முகத்துக்கு எப்படி ப்ளீச் பண்ணுறோம் அதே மாதிரி ப்ளீச் பண்ணுறாங்க. 1 லிட்டர் கரும்பு சாருக்கு 200 மில்லி பாஸ்பாரிக் ஆசிட் ஊற்றி அது எத்தனையோ டிகிரி சென்டிகிரேட்டில் சூட்டில் ப்ளீச் பண்ணி சுத்தமாக அழுக்கெல்லாம் எடுத்து லாஸ்ட்டில் மாட்டு எலும்பு தூளை கலக்கி வெள்ளை விஷமாக வருது. அஸ்கா சர்க்கரை அசைவம் தான். சரிங்களா? அந்த சிகப்பு சர்க்கரைங்கிறது வெளிநாட்டிலேருந்து வருது, அது அசைவம் இல்லை. இந்த வெள்ளை சர்க்கரை வேறு மேலே கூடலூர் அந்த லைனில் தான் எங்கேயோ மாட்டு எலும்பு அரைக்கிறாங்க, அதுதான் கலக்குறாங்க. சரிங்களா? அப்போ குடிக்கிற காப்பியில் விஷத்தை கலக்கிட்டுமா? நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள். சாதாரணமாக கரும்பு சாறு ஊற்றி கொப்பரையில் காய்ச்சிரும். இது 1 கிலோ 60 ரூபா. காலையில் காய்ச்சினா ஒரு 3 மணி நேரத்தில் 4 மணி நேரத்தில் சர்க்கரையாயிருது அல்லது வெள்ளமாயிருது. இது 60 ரூபா. இப்படி காய்ச்சி இப்படி கமுத்துனா 60 ரூபா. ஆனால் இந்த வெள்ளை சர்க்கரைங்கிறது அதை 1 லிட்டர் கரும்பு சாருக்கு ஆசிட் ஊற்றி அது 7-8 மிஷினில் போய் ப்ளீச் ஆகி அப்புறம் தான் வெளியில் வருது. அதுவும் கரும்பு சாறு தான், இதுவும் கரும்பு சாறு தான். இப்படி காய்ச்சி இப்படி கமுத்துனா சர்க்கரை அல்லது வெள்ளம், இது 60 ரூபா. இத்தனை மிஷினுக்கு போயிட்டு வரக்கூடிய இந்த வெள்ளை சர்க்கரை 500 ரூபாய்க்கு விற்கணுமா இல்லையா? எத்தனை வேலை, எத்தனை ஆள். ஆனால் அது 35 ரூபாய்க்கு தானே விற்கிறாங்க, பாதி விலைக்கு தானே விற்கிறாங்க. அப்போ என்ன காரணம்? இதுவும் கரும்பு சாறு, அதுவும் கரும்பு சாறு தான். அப்போ என்ன, இவ்வளோண்டு கரும்பு சாரை வச்சு எதையோ கலக்கி இனிப்பை கலக்கி நமக்கு இனிப்பு சர்க்கரைன்னு தலையில் கட்டிடுறாங்க. அப்போ இந்த அஸ்கா சர்க்கரை முதல்ல யார் சாப்பிட்ருந்தா? பணக்காரர் சாப்பிட்ருந்தார். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் இதுக்கு வந்துட்டோம், பணக்காரர் கரும்பு சர்க்கரை மாட்டாங்க. ஒன்று. இப்போ காலையில் பல்லு விளக்குற பேஸ்டில் விஷம், குடிக்கிற காப்பியில் விஷம், அடுத்து தாளிக்கிற எண்ணெய். 1 லிட்டர் எள்ளு 150 ரூபா. 3 கிலோ எள்ளு போட்டால் தான் 1 லிட்டர் எண்ணெய் ஆகும். 2.25 கிலோ. 3 கிலோன்னு போட்டுங்களேன், 450 ரூபாயாச்சு. எள்ளு 450 ரூபா. எள்ளு எண்ணெய் கொஞ்சம் கசப்பாக இருக்குது, அதுக்கு இதை சொல்லிட்டு கருப்பு டீ போடுவாங்க, அது 50 ரூபா. 450 500 ஆச்சு. ஆட்டுறதுக்கு ஒரு 50 ரூபா. எத்தனை? 450 550 ரூபா. 550 ரூபாய்க்கு விற்க வேண்டிய நல்லெண்ணெய் இன்னைக்கு மார்க்கெட்டில் எத்தனைக்கு விற்குதுங்க?
வெறும் 85 ரூபாயிலேருந்து விற்கிது பிராண்டு. சரிங்களா? அதுலேயே போட்டிருக்கிறான். அது என்னன்னா மேனுஃபேக்சர் ஃப்ரம் இம்போர்ட்டட் க்ரூட் ஆயில்னு அவனே பேப்பர்லேயே போட்டுருக்கான். கவரில் யாரும் பார்க்க மாட்டேங்கிறோம். ஒன்று, சூரியகாந்தியே நம்ம பார்க்கறதில்ல. சூரியகாந்தியே இல்லை. ஆனால் சூரியகாந்தி எண்ணெய் விற்கிறாங்களா? புரியுதுங்களா? என்ன அப்படின்னா வெளிநாட்டில் உற்பத்தி ஆகிற அந்த பெட்ரோல் எடுக்கிறாங்களா, அது வரக்கூடிய க்ரூட் ஆயில் இருந்து வரக்கூடிய ஒரு கழிவு ஒயிட் மினரல் ஆயில், நிறமற்ற ஆயில். இந்த நிறமற்ற ஆயிலில் கலப்படங்கிறாங்க. கலப்படமே இல்லை, சுத்தமான நிறமற்ற ஆயில் க்ரூட் ஆயில். கடல் எண்ணெய் சென்ட்டை சேர்த்துனா கடல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் சென்ட்டை சேர்த்துனா தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் சென்ட்டை சேர்த்துனா நல்லெண்ணெய். சொல்கிறோமில்ல, ஒரே பால் தான். 2 சொட்டு பாதாம் எசன்ஸ் சுட்டா பாதாம் பால், 2 சொட்டு ரோஸ் மில்க் எசன்ஸ் சுட்டா ரோஸ் மில்க் பால் ஒன்று தான். சரிங்களா? அது சொன்னால் நிறைய சொல்லிட்டு இருக்கிறான். நிறைய பேர் என்ன சொல்கிறா, தெம்புக்கு பாதாம் பால், தெம்புக்கு பாதாம் பால். மஞ்சள் கலரில் காய்ச்சி நல்லா வேணும் யார் வேணும் பாருங்க. பாதாம் பால் நீங்களும் குடிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியாது. தெம்புக்கு பாதாம் பால் குடிக்கிறோம். பாதாம் பால் காய்ச்சி பெரிய பாத்திரத்தில் காய்ச்சிட்டு இருப்பான். இதுவும் பணக்காரன் தான் போய் குடிக்கிறான். ஏழை வாழைக்கு 50 ரூபா கொடுத்து பால் கொடுக்குறதுக்கு 10 ரூபாய் டீ கொடுத்து போகிறதுக்கு இது 50 ரூபா கொடுத்து குடிக்கிறாங்கிறான். அங்கே என்ன பண்ணுறான் தெரியுங்களா? பாலை காய்ச்சிட்டு இருப்பான். நம்ம எடுத்தோம்னா பால் 2 ஆதி கொடுத்துட்டு இந்த ஆடையை எடுத்து இந்த டம்ளரில் போட்டுவான். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? நல்லா சுண்டை வச்சா பால்ரா. புரியுதுங்களா? ஆடையோட இருந்தால் நல்லா சுண்டுனா பால் ஸ்ட்ரென்த்தாங்கிறான். அந்த ஆடைங்கிறது என்ன தெரியுமா? அவன் 1 லிட்டர் பாலை உங்களுக்கு 1 டம்ளர் சுண்டை வச்சு கொடுத்தா எங்கே போகிறது? டிஷ்யூ பேப்பர் தெரியுங்களா? முகம் துடைக்க முடியல டிஷ்யூ பேப்பரு. ஆமாம் சார். அதை தான் பிச்சு உள்ளே போட்டுற சார். என்ன தண்ணியில் கரைஞ்சி போகும். நிஜமாவா? நிஜமாதான் சார். உங்களுக்கு பாதாம் பால் 30 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஆமாம். 30 ரூபாய்க்கு ஆடை வருமா? நல்லா 1 லிட்டர் பால் 1/2 லிட்டரா சுண்டை வச்சாதான் ஆடை வரும். மேலே 10 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு கொடுக்குறது எடுத்து ஆடை நப்பி கொடுக்குறான்ல. டிஷ்யூ பேப்பர் லைட்டாக சர்க்கரையை போட்டு அது சர்க்கரை போட்டாதான் உங்களுக்கு பேப்பருடைய டேஸ்ட் வராது. நிஜமா? அது நிஜமாதான். வெளிநாட்டுக்கார வெளியே போனா டிஷ்யூல தான் தொடச்சி வீசிட்டு போறான். ஆமா, அது தெரியுது. முக துடைக்கிற டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கிறோமா? இந்த டிஷ்யூ பேப்பர் தான் பாலுக்குள்ள புரிஞ்சு போட்டு விட்டாச்சுன்னா ஆடையாயிரு. போனுக்குள்ள 1 டம்ளர் இப்படி எடுப்பான், அதை எடுத்து ஆடை போடுவோம், 2 சர்க்கரை தூவோம், அதான் குடிச்சிட்டு போ. சரிங்களா? நிஜமா உண்மையாலுமே அது பாலாடை மாதிரி தான் இருக்குது. பாலாடை இல்லை சார். வேணா டிஷ்யூ பேப்பர் எடுத்து சுடுதண்ணிக்குள்ள போடுங்க, காய்ச்சி பாருங்க, அப்படி ஓரமா நிற்கும், எடுத்து பாருங்க. அதே தான். அதுக்கு கரையிறதான் போறான். சரி, இந்த விஷயம்லாம் கேட்கும்போது அதிர்ச்சியா இருக்குது. அதிர்ச்சியான தகவல் இருக்குது. இது டிஷ்யூ பேப்பர். சரி, இப்போ பல பேஸ்ட்ல விஷம், குடிக்கிற காப்பில விஷம், தாளிக்கிற எண்ணெயில விஷம், அப்புறம் இந்த பாதாம் பால் சொன்னோமா, இது எங்கேயா யாராவது ஒருத்தர் பாதாம் பால். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கடைக்கு போகிறோம், சில்லி சிக்கன், அந்த சிக்கன் இந்த சிக்கன் சாப்பிட்றோம். அந்த சிக்கன் வெள்ளையாக இருந்தால் நம்ம வாங்குறதில்ல, லுக்காக இருந்தால் தான் வாங்குறோம். சாப்பிட்ற கறி டேஸ்ட் இருக்குதோ இல்லையோ பார்க்குறதுக்கு லுக் இருக்கணும், நல்ல சிகப்பாக இருக்கணும். இப்போ கர்நாடகாவில் சட்டம் போட்டு 60% வியாபாரம் நின்று வச்சு தெரியுங்களா உங்களுக்கு? பவுடர் போடக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டில் ஆர்டர். 60% வியாபாரம் நின்று போச்சான். இந்த சில்லி சிக்கனும் இந்த காளானும் எதுலேயுமே இந்த கலர் பவுடர் போடக்கூடாது. காரணம், நேச்சராக போடக்கூடிய நேச்சுரல் பவுடர் போட்டால் கலர் வர்றதில்லை. சீலைக்கு போடுற சாயத்தை தான் அதில் போடுறாங்களா. நீங்கள் அந்த காளான் போடுறவன் கையை பார்த்தாலே தெரியும், செவன்னு இருக்கும். தின்னு போனால் குடல் என்ன ஆகும்? குடலும் செவத்தான் இருக்கும். புரியுதுங்களா? அதுலேயுமே விஷத்தை ஏற்றிடுறோம். அது கர்நாடகாவில் தடை பண்ணிட்டாங்க. 60% இந்த சிக்கனும் மட்டனும் வியாபாரமே போச்சான். கலர் இல்லாதனால எவனும் வாங்க. டிவிலையும் கோழிக்கறி காட்டுறாங்கல்ல, விளையவா காட்டுறாரு, நல்லா கலரை செவன்னு காட்டுறாரு. சரிங்களா? கண்ணுக்கு ருசி இருந்ததுலேயே கண்ணுக்கு பிடிச்சாதே இருக்கு. அப்போ அதுலேயும் விஷம் வச்சுங்களா. சொன்னால் நிறைய இருக்கும், மக்கள் கேட்கறது கேட்காதவங்க இஷ்டம். சரி, இந்த 5 விஷம் சேர்த்தியாச்சு. அதுக்கடுத்து காய்கறிக்கு போகிறோம். காய்கறிக்கு போனால் என்னன்னா +2 அக்ரி எடுத்துருக்குறாங்க. அக்ரி எடுத்ததுனால இத்தனையும் சொல்ல முடியும். அக்ரியிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காய்கறி போடுறோம், காலையில் பூச்சி வருது. இந்த பூச்சியை காலையில் 10 மணிக்குள்ளே மருந்து அடிச்சிருவாங்க. 10 மணிக்கு மேலே வெயில்
பூச்சி பறந்து ஓடிடும் வெளியில் எங்காச்சும் நிழலுக்கு ஓடிடும். அது ஓடாதுக்கு முன்னால் அடித்தாதான் பூச்சி சாகும். 10 மணிக்குள்ளே உங்களுக்கு மருந்து அடிக்க முடியுமா? ஒரு 20 ஏக்கரை வச்சுருக்கிறீங்க, 1/4 ஏக்கரை 1/2 ஏக்கரை வச்சுருக்கோம் அடிச்சிருக்கேன். 10 ஏக்கரை வச்சுருக்கிறோம் 10 ஆளாக விட முடியும், ஒரு ஆள் தான் விட முடியும். இவன் அடிக்கும்போது பூச்சியில் பறந்து ஓடிடும். அதனால் இன்னொரு மருந்து இருக்குது, மெட்டாசிஸ்டாக்ஸு, ரோகார், இந்த மாதிரி மருந்துகள் பேருக்கு இருக்குது. அது தடை பண்ணிட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, நான் படிக்கிற காலத்தில் சொல்கிறேன். ஒரு மருந்து அடித்தா பூச்சி சாகும். இன்னொரு மருந்து என்ன அப்படின்னா அது பேர் பூச்சிக்கொல்லி. இன்னொரு மருந்து என்ன அப்படின்னா ஊடுருவி பாயும் பூச்சிக்கொல்லி. பூச்சி எப்போ வர்றது, நம்ம எப்போ மருந்து அடிக்கிறது. அதனால என்ன பண்றதுன்னா இந்த ஊடுருவி பாயும் பூச்சிக்கொல்லி இதை அடிச்சிங்கன்னா செடி விஷமாயிரும். அது எப்போ வந்தாலும் செத்து போயிடும். அந்த செடி வந்து தின்னா பூச்சி செத்து போகும். அப்புறம் அதில் இருக்கிற காயை தின்னா அதுக்கு நமக்கு விஷம் இருக்குமா இல்லையா? புரியுதுங்களா? அதனால தான் முதல்ல மாதுளை பழம் வாங்கி சாப்பிடுவோம். இப்பவும் மாதுளை நல்லது, மாதுளை ஜூஸ் நல்லது. யாராச்சும் ஆஸ்பத்திரியில் படுத்து என்ன சொல்கிறோம், மாதுளை ஜூஸ் வாங்கி கொடுங்க. போகிறவங்களாம் டாக்டர் ஆயிடுவாங்க. இன்னும் அவனுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரியுமா சரியா, மாதுளை ஜூஸ் வாங்கி கொடுங்க அப்படிம்பா. முதல்ல மாதுளையிலே சொத்தை இருக்கும். இப்போ மாதுளை பழத்தில் எங்கே சொத்தையை பார்த்துருக்குறீங்களா? சொத்தையே இருக்காது. காரணம் ஸ்டார்டிங்ல இருந்தே மருந்து அடிச்சிடுறாங்க, ஊடுருவி பாயும் பூச்சிக்கொல்லி. அடிச்சா திங்கிற பூச்சியெல்லாம் செத்து போகும். அப்புறம் அந்த காயத்தின்னா நம்ம என்ன ஆகும், விஷம் வந்துருச்சான். ஒன்று வாழைப்பழத்தை வாங்கினீங்கன்னா நார்மலாக இருந்தால் வாங்க மாட்டோம், நல்ல திரண்டு இருக்கணும். திரண்டு இருந்தால் தான் நம்ம வாழைப்பழத்தை வாங்குகிறோம். லுக்கு அதுக்கு என்ன தெரியுங்களா, ஜிப்ராலிக் ஆசிட்டாங்கிறத ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அது வந்து தண்ணியில் கரையாது, ஸ்பிரிட்டில் தான் கரையும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குவார்ட்டர் பிராந்தியில் இந்த 5 கிராம் ஜிப்ராலிக் ஆசிட்டை ஊற்றி, ஜிப்ராலிக் ஆசிட்ங்கிறது ஆசிட் இல்லை, பவுடர் மாதிரி இருக்கும், பேர் ஜிப்ராலிக் ஆசிட், போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு டேங்கு தண்ணிக்கு அந்த குவார்ட்டர் பாட்டில் ஒரு மூடி ஊற்றினா போதும். அடித்தான் இப்படி தூங்கிட்டு இருக்கிற செடி மறுநாள் நேரானிக்கு வாழை போல சின்னதாக இருக்குதா, இது அடிச்சாச்சுன்னா பெருசாகிடும். இது சில பேர் இந்த மார்பகத்துக்காக ஊசி போடுறாங்க, ஹார்மோன் இன்ஜெக்ஷனுங்கிறாங்க இல்லைங்க, அதே மாதிரி இது ஒரு ஹார்மோன். இது அடித்தா பழம் நல்லா ஜம்மான. பிராய்லர் கோழிக்கும் நாட்டுக்கோழிக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல, 60 நாள் பெருசாகிடுதில்ல, அதனால சாப்பிட வேண்டாங்கிற அப்படி. அப்புறம் இந்த ஜிப்ராலிக் அடித்தா நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும், நமக்கு உடம்பு வீங்குமா, அப்புறம் டயட்டு அது இது அது வேற. சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்தது கீரையில் வச்சு ஓட்டையும் தான் நம்ம வாங்க மாட்டோம். ஆமாம், காய்கறியில் ஓட்டையும் தான் வாங்க மாட்டோம். ஆனால் அதுதான் நல்லது, காரணம் அவன் மருந்து அடிக்கலைன்னு அர்த்தம். கீரை வாங்குறீங்களா, ரெண்டு கீரையே ஏதாவது பூச்சி கீச்சி கடிச்சிருக்குதா, அது நல்ல கீரை, சுத்தமாக இருக்குதா, பூச்சிக்கு தெரியும், ஏய் வாசம் அடிக்கிறது வேண்டாம்னு போயிடும். கத்திரிக்காய் வாங்குறீங்களா, கூட்டில் வந்து 4-5 காயில் ஓட்டை இருக்குதா, அது நல்ல கத்திரிக்காய், மருந்து அடிக்கல, அவங்ககிட்ட காசு இல்லை, அது நல்ல கத்திரிக்காய். காசு இருக்கிற மருந்து அடிச்சுப்போ கண்ணாடி மாதிரி இருக்கும், இதை வாங்கி போனால் உனக்கு சீக்கிரம் வந்துடும். சரியா? கலப்படமே இல்லாமல் ஒன்று இருந்தது, இளநி. சரிங்களா? இந்த இளநிக்கும் இப்போ ஒரு வண்டு வந்துடுச்சு, செலந்தி, சாறு உறிஞ்சும் செலந்தி. அது என்ன பண்ணுது, இளநியில் போய் உட்காந்து மேலே அந்த சாரை உறிஞ்சிடுது, இளநி சொரியாயிருது. புரியுதுங்களா? தேங்காயை விற்றா விலை கம்மி, தேங்காய் வந்து 10 ரூபா தான், இளநி 40 ரூபா. புரியுதுங்களா? சின்னதுலேயே வந்தாச்சுல இளநி, நீ தேங்காய் வேலை விட்டு 10 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு இளநி விற்றுலாமே. அப்போ இளநீர் போய் இந்த வண்டு உட்காந்து சாறு உறிஞ்சியது. காண்டாமிருக்கா வண்டு, அது மாதிரி நிறைய வண்டு இருக்கு, நிறைய அக்ரி படிச்சதுன்னு சொல்றாங்க. அது அந்த சாரை உறிஞ்சும் போது என்ன ஆகுது, இளநீ சொரி மாதிரி ஆயிடுது. சொரியா இருந்தா யாரும் வாங்க மாட்டான். அதனால கலப்படமே இல்லாம இருந்தது இளநீ ஒன்றுதான். அதுல இளநீர் எப்படி கலப்படம் பண்ணுவீங்க, அது பண்ண முடியாது. இப்போ அதனால என்ன சொல்றாங்க, நீங்க அக்ரிவே கேட்டு பாருங்க, தென்னை மரத்தினுடைய இளம் வேர் கீழே பறிங்க, இளம் வேர், முத்தின வேர்ல இளம் வேர்ல இந்த மருந்தை விஷத்தை தான் பாலித்தீன் கவர்ல கட்டி மரத்து வேர்ல கட்டி விட்டாச்சுன்னா அது இழுத்து இளநீ விஷமாயிருது, இளநீ திங்கிற வண்டு செத்து போயிருது. ஓ மை காட். கலப்படமே இல்லாது இளநீ வந்துட்டுமா, இத்தனை விஷம் சேர்ந்தாச்சு. திராட்சை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க,
பழ வகைகள், பழங்கள் சாப்பிடுங்க, திராட்சை சாப்பிடுங்க, சாத்துக்குடி சாப்பிடுங்க, ஆரஞ்சு. அதில் பார்த்தா உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஆப்பிள்ஸ் எதுக்கு நீங்கன்னு வருதா மெழுகு நிறைய காட்டுறாங்களா, மேலே மெழுகு கோட்டிங் பண்ணிடுறாங்க. நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஷைனிங். அழகு தான் ஆபத்து சார். கண்டிப்பாக அழகு ஆபத்து. அதுக்கு வேறு எதுவும் இருக்குது, எய்ட்ஸ் இருக்குது, ஹெச்ஐவி. செய்வியா? ஆமாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்துல வீக்காக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, அது சொன்னதுனால சொல்கிறேன், ரொம்ப வீக்காக லேடிஸ் விஷயத்தில் என்ன சொன்னாலும் அவன் திருந்துற மாதிரி தெரியல. சரி வா ஒரு சின்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஐவிக்கு நாங்கள் இந்த மருந்து கொடுக்கும்போது அந்த CD4 கவுன்சனுங்கிறது அது கொஞ்சம் நல்லா டெவலப் ஆச்சு. ரொம்ப வீக்காக ஹெச்ஐவி போச்சா இல்லையான்னு அது எங்களுக்கு தெரியாது. ரொம்ப வீக்காக வந்து மூலிகை சார் எடுக்கும்போது ஜம்முன்னு ஆகிட்டாங்க. ஒரு கோமல் இருந்தாலும் சரியாச்சு. சரி இது பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணலான்னு சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தனியாக இருக்குது மேலே பால்வினை நோய்த்துறை. பூரா அழகழகான பிள்ளைங்க நிற்கிறாங்க. முடி விரிச்சு போட்டு ஜீன்ஸ் போட்டு அழகழகாக நிற்கிறாங்க. அப்புறம் ஒரு அரசியல் தலைவர் சொல்ல இளம் விதவைகள் நிறைய பேர் நிற்கிறாங்க அந்த லைனில். இளம் விதவைகள். சரிங்களா? என்னன்னு பார்த்தா பூராமே இந்த ஹெச்ஐவி. அழகு தான் ஆபத்து. நல்லா ஜீன்ஸ் போட்டு ஜலக்கு ஜிலுக்கு ஜங்கு ஜிங்குங்கும் போது பணக்காரன் போய் அங்கே ஒட்ட வச்சிட்டான். ஒட்ட வச்சுட்டு ஆம்பளை சீக்கிரம் போயிட்டான். அழகுனால பொம்பளை அந்த பொம்பளை சீக்கிடுச்சு. அழகான பொம்பளை கிட்ட இன்னொருத்த அவன் ஜட்ஜ் போயிடான், பொண்டாட்டி கொட்டை வச்சுட்டு போயிட்டான். இளம் விதவைகளாக லைனில் நிற்கிது. தெரியுதுங்களா? ஒரு டாக்டர், எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரு, அப்பாவும் அம்மாவும் ஹெச்ஐவியில் செத்தாச்சு, குழந்தைக்கு ஹெச்ஐவி இருக்குது. ஒரு நல்ல மனிதர், அவர் ஒரு 50-60 குழந்தையை வளர்த்துறார். எல்லாரும் கை விட்டாங்க. சரி சரி. அப்பாவும் போயாச்சு அம்மாவும் போயாச்சு. எங்கிட்டும் வர்றாங்க நிறைய பேர். 3 பேருக்கு இருக்குது சார். இன்னைக்கு காலையில் ஒருத்தர் வந்தார். அவர் கையை பிடிச்சி பார்க்க சொன்னார். கையை பிடிச்சி பார்த்தேன், ஹார்ட்டு லிவரு கிட்னி எல்லாமே நல்லா தான் இருக்குது, உனக்கு எதுக்கு வைத்தியம் அப்படின்னு. இல்லை சார் நான் ART மாத்திரையே சாப்பிட்றேன்னாரு. ஓஹோ, அதெல்லாம் எனக்கு இதில் தெரியாது, இதையும் எடு. ARTங்கிறது ஹெச்ஐவி கொடுக்குற மாத்திரை தான் கவர்மெண்ட்டில் கிடைக்கும், வெளியில் கிடைக்காது. சரி, அழகுதான் ஆபத்து. இதுக்கு இது வந்துச்சுமா? அதனால ஒரு பழம் வாங்குறீங்களா, திரண்டு இருந்தால் வாழைப்பழத்தை வாங்காதீங்க, சுமாராக இருந்தால் வாங்குங்க. காய்கறி வாங்குறீங்களா, சொத்தை இருந்தால் அந்த குட்டில் ஒரு 2-3 காய் சொத்தை இருந்துச்சுன்னா வாங்க, அது நல்லது. கீரை வாங்குறீங்களா, 2-3 கீரை இலை ஓட்டையாக இருந்துச்சுன்னா நல்லது. இப்போ வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறது ஓரளவுக்கு கருத்து ஏற்றுக்காது ஒன்று. ரெண்டாவது, உங்கள் உடம்பு நல்லா இருக்க வேண்டும் என்றால் இந்த குருடாயிலுக்கு போகாதீங்க, குருடாயில் வறுத்ததை வாங்காதீங்க. சரிங்களா? சந்தைக்கு போங்க, 20 கிலோ நிலக்கடலையே வாங்கினீங்கன்னா, ஏன்னா இந்த நிலக்கடலை என்ன சாப்பிட்ற வரைக்கும் ஒன்றும் இல்லை, சும்மா இந்த கார்பரேட் கம்பெனிகளில் தேங்காய் எண்ணெயில் கொழுப்பு இருக்குதுன்னே முடிச்சிட்டாங்க. காரில் இல்லை, கசப்பு இல்லை. அவர் மஞ்சுநாதன் சாரே சொன்னார், அதில் இல்லை, உப்பிலே, உரசில் இல்லை, எண்ணெய் இல்லை, இது நான்ஸ்டிக்கு, இது ஒட்டாது அது ஒட்டாது, கடைசியில் இந்த தோசை தின்னு உடம்புலையும் ஒட்டாது அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அதுக்கு போயிருங்க, ஒரே பிராண்டுக்கு போகாதீங்க. பிராண்டுன்னா ஒரு விளம்பரத்தில் பார்த்தேன், மரியாதை உள்ளவர்களுக்கு இந்த வேட்டிகள் என்ன, மற்ற வேட்டி கட்டணும்ல மரியாதை இல்லைன்னு சொல்லப்படாது. சரி, என்ன பண்ணணும்னா நீங்கள் பிராண்டுக்கே போகாதீங்க, சந்தைக்கு போங்க. பொழப்பு கட்டாலும் பரவாயில்ல, 20 கிலோ நிலக்கடலையே வாங்குங்க. 20 கிலோ நிலக்கடலையே சும்மா மொட்டை மாடியில் காய போட்டாலும் சரி, வீட்டு முன்னாலே காய போட்டாலும் சரி, 4 நாள் காய போடுங்க. கொண்டு போய் எண்ணெய் ஆட்டினீங்கன்னா 7 லிட்டர் வரும். 7 லிட்டர் 7.25 லிட்டர் வரும். அதுவும் நல்ல விதையாக வாங்கணும், இல்லைன்னு கெட்டு போயிடும். நல்ல விதையாக வாங்க. சந்தைக்கு போங்க, எல்லா ஊர்லேயும் சந்தை இருக்குது, அல்லது மளிகை கடைக்கு போங்க, கடலை வாங்க, நல்லா காய வைங்க, கொண்டு போய் எண்ணெய் ஆட்டுங்க. 7 லிட்டர் எண்ணெய் வரும், இது நல்லது. எண்ணெய் ஆட்டும்போது கூட ஒரு தம் அடிச்சுட்டு வர்றேன், இல்லை ஒரு டீ சாப்பிட்டு வர்றேன் போனீங்கன்னா அவர் கலப்படம் பண்ணிடுவார். வேலையே அதுதான். ஒன்று
நிறைய இடத்துல இது சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் சொல்கிறேன். அது பரவாயில்ல, சங்கடம் வந்தாலும் பரவாயில்ல. செக்கு எண்ணெய் இப்போ யாரை கேட்டாலும், இப்போ நாங்களும் அதே மாதிரி எண்ணெய் பண்ணி விற்கிறோம். தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரருக்கு விற்கிறோம் கடல் எண்ணெய். கேட்குறவங்களும் என்ன கேட்குறாங்க தெரியுங்களா? செக்கு எண்ணெயாங்கிறாங்க. ஆனால் எண்ணெய் செக்கில் தான் ஆட்டுவாங்க, ஆட்டாங்கல்லி ஆட்டுவாங்க. ஏன்னா அந்த இதில் கரகாட்டக்காரில் நாதஸ்வரங்கிறதுக்கு பதிலாக டே நாதஸ் அப்படிங்கிற மாதிரி மரச்செக்கெண்ணெய் விளம்பரம் பண்ண போக மரம்ங்கிறத விட்டுட்டாங்க. இப்போ செக்கெண்ணெய் இருக்குதான்னு தான் கேட்குறாங்களே தவிர, புரியுதுங்களா? ஆனால் எண்ணெய் செக்கில் தான் ஆட்டுவாங்க, ஆட்டாங்கல்லி ஆட்டுவாங்க. அந்த மரச்செக்கில் ஆட்டினா எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக வராது, போட்டு புழிஞ்சா தான் வரும். 1-2 ஆட்டினா வருமா? ஒரு விளம்பரம். அவங்க என்ன விளம்பரம் பண்ணாங்கன்னா, மரச்செக்கில் ஆட்டினால் எண்ணெய் சூடாகிறது இல்லை, அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் அதுலேயே நிற்கிது, அதனால இந்த எண்ணெயை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. இது வந்து அதை விட இது வந்து விலை ஜாஸ்தி. அதுவும் வாகை மர செக்கெண்ணெய். சில பேர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் செக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்சதுதான் கேட்டேன். மரச்செக்கில் ஆட்டினா எண்ணெய் கம்மியாக தான் வரும், இரும்பு செக்கில் தான் நாங்களும் ஆட்டுறோம், விற்கணும் இல்லை, அதனால இங்கே கடை முன்னால ஒரு மரச்செக்கை போட்டுருவோம், அதில் கொஞ்சம் புண்ணாக்கையும் போட்டுருவோம், அது வாரில் ஆடிட்டு இருக்கு. இந்த எண்ணெயை 2 லிட்டர் எடுத்து அதில் ஊற்றிடுவோம். அதான் அடி வந்துட்டு இருக்கு, வாரியா மரச்செக்கில் தான் ஆட்டுறேன் அப்படின்னு வித்துறாரு. நீங்கள் நல்லா யோசனை பண்ணணும். நான் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, எதையும் நம்பப்படாது. நானே சொல்கிறேன், நான் சொல்கிறதையும் நம்பாத, சந்தேகப்படு. இந்த ஆள் கதையை விடுறானா, ஒழுக்கமாக சொல்கிறானா, இந்த ஆள் சொல்கிறது கரெக்டு தானான்னு நீங்களே சிந்திக்கணும். காரணம், மரச்செக்கில் ஆட்டினா எண்ணெய் சூடு இல்லாமல் வருது. எண்ணெய் செக்கில் ஆட்டினா கொதிக்குமா? கையில் தானே வலிக்கிறாங்க, நார்மல் சூடு தானே வருது. சரி, மரச்செக்கில் ஆட்டினா சூடு இல்லை, அதில் இருக்கிற சத்தெல்லாம் வெளியே போகிறது இல்லை. இரும்பு செக்கில் ஆட்டினா சூடு வருது, சத்து வெளியே போகுது. அப்படின்னா எண்ணெயை வடக்கல்ல ஊற்றுறீங்கல்ல, வடக்கல்ல ஊற்றி காஞ்சா தானே கடுவே போடுறோம். நல்லா காஞ்சா தானே கடுகு போடுறோம், வெடிக்குதா அப்படின்னு. அதை விட சூடாக வருமா செக்கில்? மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி புரியுதுங்களா? அதனால மரச்செக்கோ அந்த செக்கோ எந்த செக்கோ தேவையில்லை. சரியா? கடலை வாங்குங்க. ஒரு நாள் தானே, டாக்டர்கிட்ட போய் கட்டாக கொடுக்க வேண்டியது இல்லையே, குருடாயில் தின்னு போட்டு. அதனால சந்தைக்கு போங்க, கடலை வாங்க, நின்று கையோட எண்ணெய் ஆட்டிட்டு வந்து வைங்க. ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது. ஓகேங்களா? ஓகே. இப்போ நீங்கள் நெட்டில் பார்த்துருப்பீங்க, எனக்கு ஒரு 15 வருஷமா எனக்கு தெரிஞ்சு வருது, திராட்சை விதையை சாப்பிட்டீங்கன்னால் கேன்சர் சரியாகும். அடிக்கடி வந்துட்டு இருக்குதுங்க, இந்த மருந்து கண்டுபிடிச்சாங்க, நீங்கள் திராட்சை விதையை சாப்பிட்டீங்கன்னா கேன்சர் சரியாகுன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தளவில் அது நீங்கள் எப்படி சுத்தம் பண்ணி சாப்பிட்றீங்களோ அது உங்களுடைய இப்போ தெரிஞ்சது. ஆனால் என்னுடைய கருத்தை சொல்கிறேன், என்னோட விவசாயிக்கு எதிராக ஆப்போசிட்டாக பேசுகிறாங்கன்னு நினச்சிடா போகாதீங்க. சரியா? திராட்சை எடுத்தீங்கன்னா எங்கள் ஊர் பூரா திராட்சை தான், என்னுடைய சொந்த ஏரியாவில் ஃபுல்லாக திராட்சை தான். அந்த திராட்சை இருக்கிற ஏரியாவில் யாருமே திராட்சையை சாப்பிட்றதில்லை. புரியுங்களா? ஹோட்டல் கடைக்கார அவங்க ஹோட்டல் சாப்பிட மாட்டான், வீட்டில் தான் சாப்பிடுவான். அது மாதிரி நம்ம திராட்சை இருக்கிறவங்க யாருமே திராட்சையை சாப்பிட்றதில்லை. எங்கள் ஊரில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. என்ன காரணம்னா, திராட்சைங்கிறது, ஏன்னா இது அக்ரி படிச்சதுனால சொல்கிறேன். சரிங்களா? திராட்சைங்கிறது ஒரு 15 வருஷத்து விவசாயம், 10லிருந்து 15 வருஷம் விவசாயம். ஒரு செடி நட்டாச்சுன்னா அது வரும், 3 மாதத்துக்கோ 4 மாதத்துக்கோ ஒரு கட்டிங் பண்ணியாச்சுன்னா மீண்டும் வரும், பழம் வரும். அப்போது அந்த 15 வருஷத்து விவசாயத்தில் ஒரே ஒரு பூச்சி வந்துச்சுன்னா உள்ளு உட்காந்து தண்டை ஓட்ட போயிடுது. 15 வருஷம் விவசாயம் 2 செடி சேர்த்து பார்த்தா என்ன பண்ணுவீங்க? சரிங்களா? அதில் இன்னொரு பூச்சி, இந்த சாம்பல் பூச்சின்னு ஒன்று வருது. இது வந்து பழத்தில் ஒட்டிக்குது, இலையில் ஒட்டிக்குது. அப்போ இந்த மருந்து அடிச்சுவிட்டா
மழை வந்தால் டெய்லி மருந்து அடிக்கணும். ம் அக்ரி படிச்சவங்க சொல்கிறாங்க, ம் ம் மழை வந்துச்சுன்னா இந்த மருந்து ஊரா கழுவிட்டு போயிடும், ம் மீண்டும் மருந்து அடிக்கணும். இதுக்கு மருந்து அடிக்கிறது ஆள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா மருந்து இப்படி அடிக்கிறதுக்கு எல்லாருமே கிடைக்காது. ம் திராட்சைக்கு என்ன பண்ணுறது, பந்தல் இப்படி அடிக்கணும். ம் ம் மூஞ்சிக்கு வருமா இல்லையா? வரும். என்னதான் நீங்கள் ஹெல்மெட் போட்டாலும் அதனுடைய இது வருமா இல்லையா? ரிவர்ஸ்லேயே அடிக்க முடியும், பார்வையிலேருந்து அடிச்சுட்டு போக முடியும், அதில் வருமா இல்லையா? அதனால் அதுக்கு ஆள் சரியாக கிடைக்கிறது இல்லை. ம் சரியா? அப்போ மருந்து அடித்தா மழை வந்தால் அடிச்சு போயிடுது. ம் அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த மருந்தில் ஒரு கோந்தை கலக்குறாங்க, ம் ம் கம்மு. அதுக்கு வந்து தனியாக விற்குது சார், மருந்து கடையிலே விற்குது, மருந்தில் கலக்கிற கம்மு தனியாக கிடைக்கிது. ம் சுண்ணாம்பு அடிக்கும்போது எப்படி பேவிக்கல் கலந்து கிடக்குறாங்க வீட்டுக்கு, வெளியில் சுண்ணாம்பு அடிக்கும்போது பேவிக்கல் கலக்குறாங்கல்ல, அதுக்கு ஒரு லிக்விட் இருக்குதுங்க. ம் அது மாதிரி அந்த மருந்தில் ஒரு கம்மை கலக்கி அடிக்கிறாங்க. ம் ம் கம்மை கலக்கி அடிச்சாச்சுன்னா என்ன ஆகும், நல்லா பிடிச்சிக்கும், பழத்துலேயும் இலையிலையும் ம் கம்மு பிடிச்சிக்கும், அந்த மருந்து போகாது. ம் ம் ரொம்ப மைனூட்டாக கலவணும், கம்மு போகாது. அப்படியே கம்மை கலக்கி அடித்தாலும் இந்த பூச்சி என்ன பண்ணு தெரியுங்களா, ம் திராட்சை பழம் கொத்து இருக்குதுல்ல, ஆமாம். கொத்துக்கு உள்ளே போய் உட்காந்துக்குது. எங்கே போய் மருந்து அடிக்கிறது, ரீச் ஆகணுமே இல்லையா? ம் ம் அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த 5 லிட்டரு வாட்டர் கேன் இருக்குல்லங்க, ம் மினரல் வாட்டர், ம் அது மேலே டாப்பை வெட்டிட்டு அதில் கொஞ்சம் மருந்து, கொஞ்சம் கம்மு, கொஞ்சம் தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி அப்படி தாள் அந்த பழத்தில் முக்கி முக்கி அடிச்சிடுறாங்க. ஐயோ. ஆ அப்போ தான் சந்துக்குள்ளே ஆ ஆ நீங்கள் திராட்சை பழத்தை பார்த்தீங்கன்னா அந்த பழத்தில் மேலே வெள்ளை வெள்ளையாக இருக்கும், ம் ம் ஒரு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி லைட்டாக இருக்கும் பாருங்க, பார்த்துருக்கேன். இதுதான் விஷம். அப்போ ம் தெரியுதுங்களா எத்தனை விஷம்னு சொல்லி முதல்ல ஊழி பயம் விஷம் சொன்னோம். திராட்சை சாப்பிட்டா நல்லது நல்லது நல்லதுன்னு நீங்கள் வேணும்னா திராட்சை பழத்தை நான் சொல்கிற மாதிரி வேணால் பாருங்கள், ஒரு வாரத்துக்கு நீங்கள் திராட்சை ஒன்றாயிரம் கழுவிட்டு ஒரு வாரத்துக்கு விடாமல் காலையிலேயும் சாயங்காலமோ டெய்லி ஜூஸ் ஒவ்வொரு டம்ளர் குடிச்சு பாருங்கள், வயிற்று வலி வருதா இல்லையான்னு. அந்த வெள்ளை வெள்ளையாக்குறது விஷம். ம் ம் திராட்சை பழத்தை எப்படி கழுவிங்க, கழுவுனா பிஞ்சு போகுது, ம் பிஞ்சு போனால் இதுக்குள்ளே போயிடுது விஷம், ம் பழத்தை உள்ளே போயிருமே. ஆமாம். வேறு மாம்பழம் கூட கழுவிடலாம், இதை கழுவுனா பிச்சை உள்ளே போயிருமா இல்லையா? அதனால தான் ஏரியாவில் யாருமே இந்த திராட்சையை சாப்பிட மாட்டான். ம் ம் சொன்னோம்ல, ஹோட்டல் சாப்பிட மாட்டோம், வீட்டில் தான் சாப்பிட்றோன்னு சொன்னோமா இல்லையா? அதனால் திராட்சையில் இவ்வளவு சமாச்சாரம் இருக்குதுங்க. நம்ம மாம்பழத்தில் பார்த்தா கல் வச்சு பழக்க வைக்கிறான். ம் முதல்ல மாம்பழம் திங்கிற எனக்கு ஆசையே போச்சு. முதல்ல மாம்பழம்னா ருசியாக இருக்குது, காய வைக்கிற கார்போஹைட்ரேட் வைக்கிற மறுநாள் கலராகிடுது, அறுத்து பார்த்தா ஒன்றும் இல்லை, உப்பும் இல்லை புளியும் இல்லை, எதுவுமே இல்லை, அந்த மாம்பழம் திங்கிற ஆசையே போச்சு. ம் புரியுதுங்களா? அதனால் இத்தனை விஷம் எடுக்க எடுக்க நமக்கு கெடுதல் தானே. நிச்சயமா நிச்சயம். அதனால தான் இந்த வியாதி காரணம். சுருக்கமாக சொன்னால் வேறு பூரா விஷத்தை கொடுத்துட்டு பழம் மட்டும் ருசியாக வேணும்னு எங்கே போகிறது, அதுதானே ஆகும். அதுவும் விஷமாக தான் வரும். அதுவும் விஷமாக தான் வரும். ம் ம் சரிங்களா? இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். சொல்லுங்கள். ஆரோக்கிய விஷயத்துக்கு இப்போ இதில் எல்லாம் விஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். ம் ம் விஷம் இல்லாமல் நம்ம எப்படி சாப்பிடணும், ம். அதில் சாப்பிட்ட விஷத்தை வெளியே எப்படி எடுக்கிறது, அது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஆமாம். சில நாள் சாப்பிட்டோம், ம் ரத்தம் எல்லாம் கெட்டு கிடக்குது, ம் இனிமேல் போய் நம்ம சாப்பிட்டு நம்ம சரியாகணும் முதல்ல வந்ததுக்கு பார்க்கலாம். ஓ இருக்கிற ரத்தத்தை சுத்தப்படுத்திக்கலாம். ஆல்ரெடி சாப்பிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணிக்கணும்னா நல்லா கணக்கு பண்ணி பாருங்க. ம் ஒரு குறிப்பிட்ட பேர் இருக்கிறாங்க, ம் அவங்க உணவு முறை பார்த்தீங்கன்னா காலையில் பொங்கல் சாப்பிடுவாங்க. ம் நான் சொல்லக்கூடிய ஆட்களுக்கு வந்து வியாதியே வரதில்லை. ம் ம் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் இருக்கிறாங்க, சரிங்களா? ம் அவங்க வந்து காலையில் பொங்கல் தான் சாப்பிடுவாங்க. ம் வாரத்தில் 3 நாள் புளியோதரையாகவே சாப்பிடுவாங்க. ம் அப்புறம் வத்த குழம்பு சாப்பிடுவாங்க, புளிக்குழம்பு சாப்பிடுவாங்க, சுண்டைக்காயில வத்தல் சாப்பிடுவாங்க. சரிங்களா? ஆளுகள்லாம் பார்த்தா நல்லா பயில்வான் மாதிரி இருப்பாங்க, ம் ம் நல்லா கொழு கொழுன்னு இருப்பாங்க, நெய் நிறைய சாத்துவாங்க. நம்மகிட்ட டாக்டர் போனால் நெய் சேர்த்தாதே கொலஸ்ட்ரால் ஹார்ட் அட்டாக் வந்துடுங்கிறோம். அந்த குறிப்பிட்ட நம்ம என்ன பேர் சொன்னால் அதுக்கு சண்டைக்கு வந்துடுவாங்க. ம் நீங்களே யோசனை பண்ணி பாருங்க யார் அந்த மனிதர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. அதனால தான் இந்துக்களுடைய கோயில்லையும் பார்த்தீங்கன்னா பொங்கல் கொடுக்குறாங்க, புளியோதரை கொடுக்குறாங்க, திருப்பதிலையும் புளியோதரை கொடுக்குறாங்க, ம் சாய்பாபா கோயிலில் போனாலும் புளியோதரை கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? பார்த்துருக்கேன். அங்கேயும் அதே தான் புளியோதரை கொடுக்குறாங்க, இங்கேயுமே பொங்கல் கொடுக்குறாங்க. காரணம் நம்ம எல்லாம் விஷத்தை ம் ஏற்றிட்டோம். இந்த விஷத்தை கலவுறதுக்கு தான்
நீ மாதத்துக்கு ஒருக்கா வாரத்துக்கு ஒருக்கா கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லதாம்பாங்க. இந்த கோயிலுக்கு போகிற ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, கோயிலுக்கு போகாதவன்னு பார்த்தா வீக்காக இருப்பாங்க. இது ஆராய்ச்சி தான். சரிங்களா? மக்கள் அது அவங்களுடைய சமாச்சாரம். காலையிலே நீங்கள் பொங்கல் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பச்சரிசி. புழுங்கல் அரிசிங்கிறது முதல்ல நெல்லை வேக வச்சிடுறோம், அப்புறம் அரைக்கிறோம், அப்புறம் பாலிஷும் பண்ணிடுறோம், சத்து பூரா போயாச்சு, சக்கைத்தான் சாப்பிட்றோம். ஆனால் பொங்கல் சாப்பிட்டீங்கன்னா பொங்கல் பச்சரிசி, அதனுடைய எசன்ஸ் எங்கேயுமே போகல. பொங்கல் சாப்பிடும்போது வடிக்கிறது இல்லையே, அந்த எனர்ஜி பூரா அதுலேயே இருக்குது பொங்கலில். ஒன்று, இத்தனை பொங்கல் சாப்பிட்டீங்கன்னா அதில் ஒரு 10 குறுமிளகு நீங்கள் சாப்பிட்ருவீங்க. பொங்கல் மிளகு இருக்குது இல்லைங்க? சரி, மிளகுன்னு எடுத்தீங்கன்னா மிளகுக்கு ஒரு பழமொழி இருக்குது, 10 குறுமிளகு இருந்தால் பகைவன் வீட்டு பந்தியிலும் சாப்பிடலாம், 8 குறுமிளகு இருந்தால் எதிர் வீட்டு பந்தியிலும் சாப்பிடலாம். சரிங்களா? மிளகு விஷத்தை எடுத்துரும். உங்களுக்கு வீட்டிலே பூச்சி கடிச்சிட்டு அது கடிச்சது அரிப்பாக இருக்கிறதுனால இத்தனை மிளகு எடுத்து வாயில மென்று சாப்பிட்டு சரியாக போகும், பூரா கடிச்சு. சரிங்களா? மிளகுக்கு விஷத்தை எடுக்கக்கூடிய சக்தி பவர். அதனால் பொங்கல் சாப்பிடும்போது எனர்ஜியும் ஜாஸ்தி, மிளகு சாப்பிடும்போது அன்னைக்கு உண்டான விஷத்தை கிளீன் பண்ணிட்டோம். 2. அப்புறம் எங்கே போனாலும் நான் நிறைய டாக்டர்களை பார்த்தாச்சு, உப்பு புளி காரம் கம்மி பண்ணிக்காங்கிறாங்க. உப்பு புளி காரம் கம்மி பண்ணால் எப்படி தான் சாப்பிட்றது? காரம் இருந்தால் தான் நமக்கு நாக்கில் எச்சை ஊறும், உமிழ்நீர் சுரக்கும், சாப்பாடு ஜீரணமாகும். அப்போ நமக்கு காரம் தேவை. புளி சேர்த்தாதே புளி சேர்த்தாதே புளி சேர்த்தாதே, யாரை கேட்டாலும் புளி சேர்த்தாதே. என்கிட்ட நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. 3 நாளைக்கு இந்த மருந்து எடுக்கிற காலத்துக்கு உப்பும் புளியும் சேர்த்தக்கூடாது சொன்னாலே ஒருத்தர் சொல்லுவாங்க, நாங்கள் எப்பவுமே புளி சேர்த்துறதில்லை. புளி சேர்த்ததுனால தான் இங்கேயே வந்திருக்கிறேன். சரிங்களா? சரிங்களா? என்னன்னா உப்பும் புளியும் சேர்ந்தால் விஷத்தை எடுத்துரும். கிராமத்தில் யாராவது ஒருத்தர் பாய்சன் குடிச்சாச்சன்னா அவங்களுக்கு உப்பையும் புளி தான் கரைச்சி ஊற்றுவாங்க. வாயில் குர்ரா 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 குர்ரான்னு ஊற்றுவாங்க. எதுக்கு கேட்டால் வாந்தி வரக்கம்பாங்க. வாந்தி அல்ல, உப்பும் புளியும் சேர்ந்தால் விஷத்தை எடுத்துரும். இன்னும் நான் கோல்டு கவரிங்லேயே இருந்திருக்கிற வேலை 10 வருஷம். அதில் சைனடில் வேலை, பிளேட்டிங் பண்ணும்போது சைனடில் வேலை. சைனடு தெரியும், உரசனா சேர்த்து போயிடுவேன். ஆனால் அதுக்குள்ளேயே கையை ஊற விட்டு தான் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாரும். வேலை வந்ததுமே சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுமா, அப்போ இத்தனை எஃபெக்ட் இந்த புளிக்கெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. உப்பும் புளியும் போட்டு நல்லா கையை கழுவிட்டு சோப்பு போட்டு கை கழுவி சாப்பிடுவோம். புரியுதுங்களா? ஆனால் சைனடுங்கிறது பயங்கரமான பாய்சன். உப்பும் புளியும் சேர்ந்தால் விஷத்தை எடுத்துரும். அதனால தான் வாரத்துக்கு ஒருக்கா வா, கோயிலில் வந்து சாப்பிட்டு போ. புரியுதுங்களா? அப்பவும் விஷத்தை எடுக்குது. 1. 2வது, ஒரு வெங்கல சொம்பை எடுங்க. நீங்கள் என்னதான் ஆசிட்டில் போட்டு கழுவினாலும், என்னதான் வாஷிங் பவுடர் போட்டு காட்டினாலும் கலர் வராது. உப்பும் புளியும் போட்டு வெங்கல சொம்பை விலைக்கு பாருங்க, செம்பு வெங்கலம் விலைக்கு பாருங்க, கண்ணாடி மாதிரி இருக்கு. அதனால தான் இந்த புளியோதரை யார் யார் நிறைய சாப்பிட்றாங்களோ அவங்க வயிறு குடல் குண்டாமணி ஊரா அந்த வெங்கல சொம்பு மாதிரியே இருக்கும். எத்தனை நெய் சாப்பிட்டாலும் வயிறு அண்டா மாதிரி இருந்தாலும் குடல் குண்டாமணி எல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஆளுக்காட இத்தத்தோடு வயிறு வச்சுக்கிறாங்க, எப்படி படிக்கட்டு ஏறுவேன், எப்படி இறங்குவேன் அப்படின்னாலும் உடம்பு ஜம்மன் இருக்குதே. எத்தனை தடவை வேணாலும் சாமிக்கு கும்பிடலாம், படிக்கட்டு ஏறலாம், வரலாம், கோயிலுக்கு போகலாம். சரிங்களா? அதனால நீங்கள் நெய் சேர்த்துனா கொலஸ்ட்ரால்ங்கிறது தப்பு. அது நல்ல கொலஸ்ட்ரால், நல்லது. தெம்புக்கு நெய் வேணும். அதனால தான் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த நெய் நிறைய சாப்பிட்றாங்களே, ஜம்மன் கும்மன் இருக்கிறாங்களா, நீங்கள் அவங்கள போய் என்ன திட்டினாலும் கோபமே வராது. காரணம் அவங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம். கோபம் யாருக்கு வரும் தெரியுங்களா? கையால் ஆகாதனுக்கு கோபம்னு அந்த காலத்திலேயே சொல்லிக்கிறேன். நம்மளே 4 நாள் காய்ச்சல படிச்சு பாருங்க, சுருக்குன்னு கோபம் வரும். எதை சொன்னா அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? குச்சியாக்கணும் வேணாக்கணும் பாருங்க, கோபம் வரும். அதனால புளியை சேர்த்துங்க. டாக்டர் கேட்டு நிறைய டாக்டர் சொல்லுவாங்க, புளி சேர்த்தாதே புளி சேர்த்தாதே புளி சேர்த்தாதே. அதை புளி சேர்த்தாதனால ஆஸ்பத்திரிக்கு வராங்க. அதனால புளியை நிறைய சேர்த்தினால் அதுவும் அன்னைக்கு இருக்கிற விஷத்தை எடுத்துரும். மிளகுலையுமே விஷத்தை எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது கல்யாணத்துக்கு எல்லாம் போனால் வத்த குழம்பு புளி குழம்பு கொடுக்குறான். நம்ம வீட்டில் யாருக்கும் புளி குழம்பு வத்த குழம்பு வைக்கிறதுக்கு தெரியல, ஃபங்க்ஷனில் தான் சாப்பிட்றோம். சரிங்களா? அந்த வத்த குழம்புல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுண்டைக்காய் போட்டிருப்போம், அப்படி அது கசப்படிக்கும். அது எதிர்ப்பு சக்தியும் ஆயிடுச்சு. அதுலேயும் புளி சேருது. பானிபூரி போய் சாப்பிட்றீங்களோ இல்லையோ, பானி தண்ணி வாங்கி குடிச்சுங்க.
பானிபூரி கையில் காலையில் போட்டு மிதிக்கிறேன் என்னமோ பண்ணுறாங்கன்னு அடிக்கடி டிவியில் காட்டுறாங்க. பானி தண்ணி வாங்கி கொடுங்க, அதில் புளி இருக்குது, குரலெல்லாம் ஜம்முனாரு. நானே வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா போவேன், பானிபூரி சாப்பிட மாட்டேன். காசு கொடுத்து 2 டம்ளர் பானி மட்டும் கொடுவேன்னு சொல்லுவேன். ஏன்னா வீட்டில் அது பண்ணுறது கஷ்டம். 2 டம்ளர் பானி தண்ணி வாங்கி குடிப்பேன், பேதியாகும், குடல் சுத்தமாயிரும். நான் அப்படிதான் பேதி மாத்திரை சாப்பிட்றதில்ல. அந்த பானி தண்ணி வந்து ஒரு புளி தானே, அதான் புளி தண்ணி தான். புளியும் கொத்தமல்லி அது இதெல்லாம் போட்டுக்கிறா அப்படி, அதுதான். அதை குடிச்சா வயிறு கிளீன் ஆயிரும். அதுக்கு தான் கிளீன் பண்ணுறதுக்கு தான் நான் போய் பானிபூரி சாப்பிட கடைக்கு போவேன். சரி, பானி சாப்பிட மாட்டேன். இல்லை அந்த சில்லி அந்த இதில் போடுறாங்கல்ல அந்த காளான்ல, அது காளானே இல்லை, மைதா மாவு தான் கலரை பார்த்து பிச்சு 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 போடுறாங்க. காளான் எங்கே கிடைக்குதுங்க? அது காளானே விஷம். காளான் பண்ணுற இடத்துல போய் பார்த்தாங்கன்னா காளான் திங்க ஆசையாக போயிடும். நம்ம ஏரியாவில் காளான் உற்பத்தி பண்ணுறாங்க, அது எத்தனை உரம் போட்டு மக்கா வச்சு என்னென்னமோ பண்ணுறாங்க. பார்த்தவன் சாப்பிட மாட்டான். நிச்சயமா. அதான். ஓகேங்களா? ஓகே ஓகே. இதே கடைபிடிச்சிங்கன்னால் வாரத்துக்கு 2 நாளாவது புளி சாப்பிடுங்க. வீட்டில் ரசம் மிச்சமாகுதான் குடிச்சிருங்க, வேஸ்ட் பண்ண வேண்டாம். பானி தண்ணி குடிக்கிறது ஒன்று தான், ரசம் ஒன்று தான். ரசத்தை சிந்தாதீங்க, குழம்பு வேணா சிந்தலாம். ரசத்துல குருமிளகு அது இது மஞ்சத்தூள் சீரகம் புளி எல்லாம் இருக்கிறதுனால அதனால தான் இந்த புளியும் உப்பும் இந்த நெய்யும் இந்த குருமிளகும் இந்த பொங்கலும் சாப்பிட்றவங்கள நீங்கள் ஆஸ்பத்திரியிலே பார்த்துருக்கவே முடியாது. காப்பி விளம்பரத்துக்கும் அவங்க தான் வராங்க. ஒரு முளை காப்பியில் குடித்தாலும் சுகர் இல்லை, பார்த்துருக்கு. நரசோஸ் காப்பி அந்த காப்பி விளம்பரம் பண்ணுறது இல்லைங்க. காப்பி விளம்பரத்துலேயும் குடிக்கிறாங்க, சுகரே வர்றதில்லை. இந்த சுகருன்னு நம்ம தான் எடுத்துக்கிறோம். அவங்க காப்பியில் நான் நிறைய வீட்டுக்கு சில பேர் வீட்டுக்கு போனால் காப்பி குடிக்கிறதுக்கே அந்த மாதிரி காப்பி நம்மளுக்கு வைக்க தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? சூப்பர், அருமை அருமை. ஓகே, அருமைங்க. பேதுனா நாங்கள் பேசிட்டே இருப்போம். அருமை. இப்போ வந்து நம்ம உடலை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கலாங்கிற மாதிரி ஐயா சொல்லியிருக்காரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணுங்க. ஐயா ரொம்ப நன்றிங்க. வணக்கம். நிறைய நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு. சார்கிட்ட உங்களுக்கு ஏதாவது பேசணும் அப்படின்னா கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டு இருக்கு, அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவு வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா, நன்றி. ஹேர் ப்ரோ ஜியாவுதீன் சாரோடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். லியோ ஆண்டனி சாரோடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். சுகாலயா சுவாமிநாதன் சாரோடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். திண்டுக்கல் ஆண்டனி சாரோடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இங்கே இருக்கிற வீடியோக்களை பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.